ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்று வரும் 7 பேரையும் விடுவிக்க முடியாது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பேரறிவாளனின் தாய் மற்றும் அரசியல் கட்சியினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்போது காணலாம். எல்லா ராஜீவ் கொலையாளின்னு சொன்ன நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு இப்படிப்பட்ட அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களே, இவங்க விடுதலையாகணும் அப்படின்னு ஏங்குற உள்ளங்கள் தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட நிலையில வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட்டு முதல்வர் அம்மாவோட கடிதத்துக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதை உடனே முதல்வர் அம்மா இப்போ கையில் எடுத்து அதுக்கு என்ன பதில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற ஆவலோட நான் எதிர்பார்த்து என் மகனோட விடுதலை சீக்கிரம் நடக்கணும் அப்படின்ற நம்பிக்கையை மறுபடியும் என் மனசுல வச்சு காத்துக்கிட்டு இருக்கிறேன். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும். ஒரு விஷயம் இல்லை, ஒரு வழக்கு அல்ல, இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் பல்வேறு வழக்குகள் வர முடியும். அந்த வழக்குகளை எப்படி கையாளணும் கூடியது மத்திய அரசாங்கம் கவனம் கொடுத்தாகணும். ஒரு வழக்கில் ஒரு நிலைப்பாடு, இன்னொரு வழக்கில் இன்னொரு நிலைப்பாடு எடுக்க முடியாது. அதனால மத்திய அரசாங்கத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. தமிழக அரசாங்கம் அரசியல் ஆதாயத்திற்காக சில முடிவுகள் எடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், இதே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை புலிகள் விஷயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா? 25 ஆண்டு கால சிறை வாழ்க்கையை கருத்தில் கொண்டு விடுவிப்பது ஒரு மனிதநேய நடவடிக்கையாக அமையும். அந்த அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த தமிழகமே அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி எத்தகைய நிலைப்பாட்டை கொண்டிருந்ததோ அதே நிலைப்பாட்டை இன்றைக்கு பாரதிய ஜனதா ஆட்சியும் கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டியது நம்முடைய கடமை. தமிழக அரசை பொறுத்தவரையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஓய்வு பெற்ற நீதியரசர் சதாசிவம் அவர்கள் வழங்கிய வழிகாட்டுதலின்படி ஆளுநருக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை விடுவித்திருக்க முடியும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. இது என்னென்னா, இந்த சிறைன்னு மத்திய அரசுக்குன்ற ஒரு சிறை இல்லை. சிறை பராமரிப்பு நிர்வாகம் முழுக்க எல்லாமே மருத்துவம் பார்க்கறது, உணவளிக்கிறது எல்லாமே இந்த மாநில அரசுகிட்ட தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இது மாநில அரசின் உரிமை தான். இது திடீர்னு இந்த வழக்கில் சிபிஐ விசாரித்த வழக்குன்னு சொல்லிட்டு அதை மத்திய அரசு அதை எங்களுக்கு தான் உரிமை இருக்குது, எங்களுக்கு கேட்டு தான் செய்யணுங்கிறத வச்சுக்கிட்டு இப்போ இந்த 7 பேரையும் சாகிற வரை உள்ளே வச்சு கொல்லணுங்கிறதா இவங்க நோக்கமாக இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. ஏன்னா இவங்க விடுதலையாகி வெளியில் வந்தாங்கன்னா இந்த ராஜீவ் கொலை வழக்கில் இன்னும் பல மர்மங்கள் இருக்குது, அது விசாரிக்கப்படாமையே இருக்குது. இப்போ அவங்க வெளியில் பேச ஆரம்பித்தா பல உண்மைகள் வெளியில் வருங்கிறதுக்காக இந்த மாதிரி இழுத்தடிச்சு கொண்டு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியுது.